ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரி பல ஆயிரம் கணக்கிலான ஏற்கனவே காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதுல குறைந்தபட்சமாக நடத்தப்பட்ட தேர்விலையுமே கூட இவ்வளவு பெரிய குளறுபடி இருக்கிறதா தற்பொழுது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் அறிக்கை விடுறது ஒரு பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசிற்கு தானே இருக்கிறது. இது சார்ந்து அரசு துறையில இல்லைன்னா அமைச்சர்கள் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டதா? அவர்கள் இது சார்ந்து இதுவரைக்கும் ஏதாவது பதில் அளிச்சிருக்காங்களா? அமைச்சர்களிடம் தேர்வு எழுதியவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் இதுவரை இதிலே வெளிப்படையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமான புகார்கள் டிஆர்பியை நோக்கி குவிய துவங்கி இருக்கிறது. கண்டிப்பாக ராஜேஷ், இது தொடர்பான விவரங்களை வழங்குனீங்க, நன்றி. இதற்கிடையில் நம்முடைய அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நடைபெற்ற தேர்வில் குளறுபடிகள் இருக்கிறது, அது அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்பவே தெரியுதுன்னு பல தரப்பில் இருந்தும் குரல்கள் எழுந்து வருகிறது. உங்கள் தரப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த விவகாரத்தில்? வணக்கம் மேடம். பொதுவாக தேர்வு 3 தேர்வுகள் நடந்துச்சுங்க. அதுல முதல் தேர்வு அப்படிங்கிறது தமிழ் பாடம். அது கட்டாய தேர்வு. அதுல 50 மார்க்குக்கு மதிப்பெண்ணுக்கு நடைபெற்ற தேர்வுல 20 மதிப்பெண் எடுத்திருந்தா அவங்க தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படுவார்கள். இது கட்டாயம் தேர்ச்சி பெறணும். இது தேர்ச்சி பெற்றா தான் அடுத்த 2 தாள்களை மதிப்பீடு செய்வாங்க. அதே நேரத்தில் இதுல எடுக்கப்பட்ட மதிப்பெண்ணை அந்த நேர்முக தேர்வு அழைப்புக்கப்படுவதற்கு கணக்கில் கொள்ள மாட்டார்கள். இது முதல் தேர்வு. இது அப்ஜெக்டிவ் டைப்ல நடந்ததுங்க. அடுத்து 2வது தேர்வு அந்தந்த பாடத்துல கேள்விகள் கேட்கப்படும். அதுல கேட்டாங்க 100 கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு 150 மார்க். இது 2வது தேர்வுங்க. இப்போ முதல் தேர்வுலையும் 2வது தேர்வுலையும் அதுல சம்பந்தமாக பெரிய அளவுக்கு புகார்களோ குற்றச்சாட்டுகளோ வெளிவரல. 3வது நடத்தப்பட்ட தேர்வு அப்படிங்கிறது விரிவடைந்த பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு, விரிவாக எழுதக்கூடிய தேர்வு. அதுல அந்த நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம், நவீன இந்திய வரலாறு, பொருளாதாரம், சமீபத்தில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகள், அதுபோக அறிவியல் தொழில்நுட்பம், இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் சொன்னாங்க. அதுல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த தேர்வுல 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் விடையளிச்சா போதும். ஒரு கேள்விக்கு 50 மதிப்பெண்கள். இப்ப எல்லாரும் குற்றச்சாட்டாக சொல்றது பெரும்பாலான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த 3வது தேர்வுல முதல் தேர்வுல சப்ஜெக்ட் எடுத்ததெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, இதுல மார்க் 0 மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க, 5 மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்குது. முதல்ல அரசு இதுல இந்த 3வது தேர்வுல தவறு நடக்கல அப்படின்னு சொன்னா நடக்கல அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது. முதல்ல தவறு நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி வினாத்தாள் எடுக்கப்பட்டது, எப்படி மதிப்பீடு செய்யப்பட்டது என்பதை அரசு முதல்ல விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்ல தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த 3ஆம் தாளுக்கு மட்டுமாவது ஒரு மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும். மறுதேர்வு அப்படிங்கிறது இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா 2024 ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. 2024 நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது இந்த 3வது தேர்வுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து 8 கொஸ்டின் கொடுத்தாங்க. அந்த 8 கொஸ்டின்ல இருந்து 5 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க், 50 மார்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் இருந்தது. இது 2025 நோட்டிபிகேஷன் வரும் தான். இது பொதுவான கருத்தாங்கங்கள்ல 50 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் 50 மார்க் அப்படின்றப்போ அதுல வேல்யூ பண்றது ஏராளமான சிரமங்கள் இருக்குது. அப்படி இல்லாட்டா நீங்க பொதுவான அம்சங்கள்ல கேள்வி கேட்டீங்கன்னா அதையுமே அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்டலாம். ஸோ 50 மார்க் ஒரே கொஸ்டின் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால இனிமே ஒரு மறுதேர்வு நடத்தும் பட்சத்துல சப்ஜெக்ட்ல தேர்வு நடத்தலாம். அல்லது நீங்க பொதுவான விஷயங்கள்ல தேர்வு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதையுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா கொடுத்தா தான் அது சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை ஹலோ சார், இப்போ இதுல தகுதி வாய்ந்த நிறைய பேர் இந்த தேர்வுல கலந்துட்டு இருக்காங்க. இதுல இது போன்ற நீங்க சொல்ற மாதிரியே எந்தெந்த ஸ்டேஜஸ்ல எப்படி கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்றப்ப ஒரு கட்டத்துல அவங்க 90% மார்க் வாங்கியிருக்காங்க, அடுத்ததுல ஒற்றை இலக்கத்துல 0 வாங்குறாங்க அப்படின்றப்போ அங்கதானே முரண் இருக்கிறதா அவங்க குறிப்பிடுறாங்க, அங்கதானே குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இப்படி பல பேர் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு தேர்வு எழுதும் போது இத்தனை முறைகேடுகள் இருக்கிறப்போ மறு தேர்வு நடத்துறது சரியாக இருக்குமா, இல்ல ஒட்டுமொத்தமாக தேர்வை ரத்து செய்துட்டு
மீண்டும் ஒரு தேர்வு இல்ல மீண்டும் ஒரு கால் ஃபார் பண்றது சரியா இருக்குமா? இல்ல அதாவதுங்க எல்லாரும் குற்றச்சாட்டுங்கிறது மூணாவது அந்த தேர்வு மூணாவது பேப்பர்ல தான் வந்து எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. முதல் 2 பேப்பர்ல யாரும் இது சம்பந்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் பரவலா இல்ல. மூணாவது பேப்பர்ல மட்டும்தான் சொல்றாங்க. மூணாவது பேப்பருமே வந்து சரியாகத்தான் நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு அரசாங்கம் அதை வந்து உணர்ந்தாங்கன்னா எப்படி சரியாக நடத்தப்பட்டது அப்படிங்கறத வந்து அவங்க வந்து விளக்கணும். ஏன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு அதை போற போக்கில் கடந்து போக முடியாது. சரியாக நடந்திருக்குன்னு அரசாங்கம் சொல்லிச்சுன்னா அது எவ்வளவு சரியாக நடந்துங்கிறத அரசாங்கம் விளக்கணும். ஒரு வேளாக சரியாக நடைபெறவில்லை என்றால் நிச்சயமாக மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.